பாபு தன் மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு நாள் ஒரு குரு கிட்ட போய் சேர்றாரு. அங்கே இருக்கிற அந்த கட்டுப்பாடுகள்லாம் இவருக்கு பிடிக்காம வெளியே வந்துடுறாரு. ஒரு ஒட்டகம் முன்னாடி நின்று புலம்புறாரு. எனக்கேற்ற குரு இந்த உலகத்தில் யாருமே இல்லை போல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஒட்டகம் ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தன்னோட தலையை அசைக்குது. வாயில்லாத ஜீவராசினாலும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குதே அப்படின்னு பார்த்த பாபு, நீ தான் என்னோட குரு அப்படின்னு ஒட்டகத்தை குருவாக ஏற்றுக்கிறாரு. ஒரு நாள் அவர் ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அவருக்கு பிடிச்சு போகுது. உடனே ஓடியே வந்து ஒட்டகத்துக்கிட்ட வந்து நான் காதலிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஒட்டகமும் தன்னோட தலையை அசைக்க அது குருவின் சம்மதம் அப்படின்னு நினச்சி காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒட்டகத்துக்கிட்ட வந்து கேட்குறாரு. அதுவும் தன்னோட தலையை அசைக்க பாபு இது குருவின் சம்மதம் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் கொஞ்ச நாள்லையே அவங்களுக்குள்ள பயங்கரமாக சண்டை வருது. வருமானம் வேற கம்மி. அதனால் அந்த சண்டை அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. உடனே மது குடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் பாபுக்கு வருது. உடனே குருவான ஒட்டகத்துக்கிட்ட போய் கேட்குறாரு. அதுவும் தன்னோட தலையை அசைக்க அதுவும் குருவின் சம்மதம் அப்படின்னு நினச்சி தினமும் தண்ணி அடித்து தன்னோட வாழ்க்கையை தொலைக்கிறாரு. இந்த ஒட்டகம் தான் நம்மளுடைய மனசு சொல்கிறதில்ல. அப்படியே நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும், கெட்டதை அப்படியே விட்டுறணும். மனசு சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டோம் அப்படின்னா இந்த கதையில் வர்ற பாபுவோட நிலைமை தான் நமக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.